ஹாய் வெல்கம் டு பாண்டிச்சேரி கிச்சன். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் பாண்டிச்சேரியிலேருந்து திண்டுக்கலுக்கு ஒட்டச்சத்திரம் அப்படின்ற ஒரு திண்டுக்கல் உள்ள ஒட்டச்சத்திரம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு மேக்கப்புக்காக போயிருந்தேன். பைக்லேயே தான் போயிருந்தோம். நான் வந்து இங்கே மதியம் 1 மணிக்கு கிளம்பிட்டேன். ஆனால் அங்கே நான் போனது பார்த்தோன்னா ஏழைகளுக்கெல்லாம் போயிட்டேன். பொண்ணு வந்து ஆனால் வந்தது அவங்க பஸ்ஸில் வந்தாங்க எல்லோரும் ஃபேமிலியாக. வந்தது பார்த்தா 10 மணிக்கு. நைட்டு வந்து என்கேஜ்மெண்ட், காலைல வந்து முகூர்த்தம் சொல்லிட்டாங்க. நான் சீக்கிரமாக பொண்ணுக்கு முன்னாடி நான் அங்கே போயிட்டேன். மண்டபம் சொன்னாங்க, ஆனால் மண்டபம் இல்லை. அது சின்னதாக ஒரு இது மாதிரி வீடு மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் தான், அது கூட ஓடவே இல்லை. அங்கே தான் மேக்கப் பண்ணோம். ஆனால் எல்லோரும் ஒரு 50 பேர் ஒரே ரூம்லேயே, அந்த ரூமில் நான் மேக்கப் பண்ணோம். பொண்ணுக்கே தெரியல பரியும் மண்டபத்தில் இல்லை, ஒரு சின்ன இடம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பொண்ணுக்கே தெரிஞ்சிச்சு. எந்த வசதியும் இல்லை, சாப்பாடும் சரியாக இல்லை. அவங்களுக்குமே ஒரு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு வந்தது 10 மணிக்கு, ஆனால் 1/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணோம். பொண்ணு வந்து குளிக்க கூட இல்லை, பச்சை தண்ணி அப்படியே முகத்தில் சும்மா தொடச்சிட்டு அப்படியே ஒரு மேக்கப் பண்ண சொன்னாங்க. அதுவும் நாங்கள் வந்தது லேட் ஆகிடுச்சு, அவங்க மேலே தப்பு. ஆனால் என்னை வந்து பொண்ணை வந்து 1/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணி அனுப்பணும்னு சொன்னாங்க. நானும் 1/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்தேன். என்னால் அங்கே போனதில் நிறைய விஷயம் நடந்துச்சு, அங்கே வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. இது மாதிரி யாருக்கெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது வந்து ரொம்பவே கஷ்டமாக, நம்ம ஒரு மைண்டில் ஒன்று, அந்த பொண்ணு ஒன்று நினச்சி வச்சுருக்கோம்ல இப்படிலாம் பண்ணணும்னு. ஆனால் அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. நாங்களே ரொம்ப 600 கிலோமீட்டர் நாங்கள் வந்து எப்படி நின்று தான் நாங்களே கஷ்டப்பட்டு போனோம். அந்த டேட்டில் எனக்கு நிறைய புக் ஆச்சு. ஆனால் இவங்க தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணாங்க. அதனால் இவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்து போனேன். அங்கே போனால் நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. எனக்குமே இல்லை, அந்த பொண்ணுக்குமே இல்லை. ஆனால் அப்புறம் மேக்கப்லாம் பண்ணியாச்சு. அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பாருங்கள், இந்த மேக்கப் பிடிச்சிருந்தா என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலைல முகூர்த்தம்லுக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் பிடிச்சிருந்துச்சு. அந்த அக்காவுக்கும் ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் என்னோடய மேக்கப் பிடிச்சிருந்தா நீங்கள் எங்கே சொன்னாலும் அந்த ப்ளேஸ் வந்து நாங்கள் பண்ணி தருவோம். உங்களுக்கும் இதே மாதிரி மேக்கப் வேணும்னு நினச்சாலும் என் பேஜை பார்த்து உங்களுக்கு என் மேக்கப் பிடிச்சிருந்தா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் இது மாதிரி ப்ரைடல் பண்ணணுன்னா என்னை ஃபாலோ பண்ணி